வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஒரு சிங்கப்பூர் சிக்கன் ரெசிபி. எப்போதும் செய்கிற சைனீஸ் ரெசிபிலேருந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது. சரி வாங்க டிலே பண்ணாமல் இந்த சூப்பரான சிங்கப்பூர் சிக்கன் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். சிக்கன் வந்துட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸ் தான் வெட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கோங்க. ஒரு முட்டையை இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சிருக்கேன். நமக்கு ஒரு முட்டை தேவையில்லை, பாதி மட்டும் இதில் விட்டுடலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கலாம். அதில் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சுட வச்சிருக்கேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சிக்கனை வந்துட்டு இப்படி ஒன்று ஒன்றா போடுங்க, இல்லைன்னா வந்துட்டு எல்லாம் ஒட்டிக்கும். இதை வந்து நல்லா கிறிஸ்பியா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா பொரிஞ்சிச்சு. இதை வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். சீக்கிரமே ஃப்ரை ஆகிடும், ஏன்னா நம்ம ரொம்ப குட்டி குட்டியாக போட்டிருக்கோம்ல, அதனால ஒரு 2-3 நிமிஷத்துல ஃப்ரை ஆகிடும். எடுத்துடலாம். இது மாதிரி எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம சிக்கன் பொரிச்ச எண்ணெயிலேயே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஸ்டார் அனீஸ் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய போடுங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். 2 ஏலக்காய், ஒரு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்திடலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி அந்த எண்ணெயில் அந்த ஃப்ளேவர் இறங்கட்டும். இப்போ இது கூட கொஞ்சமாக பூண்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாம். பூண்டு கோல்டன் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன டைசஸாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு பாதி குடமிளகாய், அதையும் குட்டி குட்டி டைசஸாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்ப வதக்கக்கூடாது. கொஞ்சம் அந்த கிரன்ச் இருக்கிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சிடலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்திக்கலாம். இது கூட ரெட் சில்லி சாஸ் உங்களோட காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். சோயா சாஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ ஃப்ளேம் அதிகப்படுத்தி வச்சுக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டோம். இப்போ இந்த சாஸுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட இந்த ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற சிக்கனை சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ இதில் ரொம்ப கம்மியாக தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி. இது எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா இந்த சிக்கனில் எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிடுச்சு பாருங்க. நல்லா ட்ரை ஆகிடுச்சு தண்ணியும் சொல்லி. அவ்வளோதான், நம்மளோட சிங்கப்பூர் சிக்கன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா சுட சுட சர்வ் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்துச்சுன்னா இதில் கடைசியாக நீங்கள் வந்து கார்னிஷ்க்கு போடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண சிங்கப்பூர் சிக்கனை ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஸ்டார்டராக சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும் சும்மா சாப்பிட்றதுக்கு. இந்த டேஸ்டியான சிங்கப்பூர் சிக்கனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.